ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ப்ரௌன் சுகர் எடுத்து அப்படியே பொடிச்சு வச்சுக்கிட்டேன். 1 கப்பு கோதுமை மாவு, 1/4 கப் மில்க் பவுடர், 1/4 கப் கார்ன் ஸ்டார்ச், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு எல்லாமே 2 தடவை ஜலிச்சுக்கிறேன். 1 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன், பொடிச்ச சர்க்கரையை. 1/4 கப்பு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 கப்பு தயிர், 250 ml கப்பில் 1 கப்பு தயிர் ஊற்றிருக்கேன். 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் எல்லாமே போட்டு இந்தளவுக்கு நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம். கேக் பேட்டரை ஒரு டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். நம்ம கேக்கு மாவுலாம் அப்படியே போட்டு இந்த மாதிரி செய்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது கேக் ஒரே ஈவனாக பொங்கி வரும். 4 பக்கம் மூளையெல்லாம் சரியாக போட்டுக்கலாம். பாருங்கள், கேக் வந்து 180ல் எனக்கு 35 மினிட்ஸ் ஆச்சுங்க. நல்லா பேக் ஆகி வந்துருச்சு. கேக் பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. கோதுமை கேக்னே தெரியாத அந்தளவுக்கு சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் வந்திருக்கு. கேக்கை நான் 3 லேயராக கட் பண்ணிட்டேங்க. சைடில் இருக்கலாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிளாக் கரண்ட்டு கேக் தாங்க செய்ய போகிறோம். பிளாக் கரண்ட் க்ரஷ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதிலே சர்க்கரை தண்ணி கொஞ்சம் போட்டு அப்படியே கலக்கி வச்சுக்கலாம். ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கனால நான் ஐஸ் வாட்டர் வச்சு அது மேலே நான் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேங்க, விப்பிங் க்ரீமை. ஒரு ட்ரேயில் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேக் அப்படியே வச்சுக்கலாம். அதுமாரி நம்ம பிளாக் கரண்ட் க்ரஷும் சுகர் வாட்டரும் கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கேக்கு. நான் எங்கள் பேரன் பர்த்டேக்காக செய்கிறேன். மேலே விப்பிங் க்ரீம் போட்டுக்கலாம், நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இது மேலேயே கொஞ்சம் க்ரஷ் போட்டுக்கலாம். எக்லெஸ் கோதுமாவு பிளாக் கரண்ட் க்ரஷ் கேக்குங்க. மேலே அப்படியே நம்ம சீட்லெஸ் திராட்சையை கட் பண்ணி வச்சுக்கலாம் குட்டி குட்டியாக. சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். 3 லேயரும் வச்சுட்டுங்க. மேலே ஒரு க்ரம் கோட் கொடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நான் இன்னொரு தடவை க்ரீம் போட்டு நல்லா அப்ளை பண்ணி வச்சுட்டேங்க. கொஞ்சம் ப்ளூ கலராக கலந்துருக்கேன் க்ரீம் கூட. பைப்பிங் பேக்கில் போட்டு இந்த மாதிரி நம்ம டிசைன் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் கேக் செய்கிறனால நம்ம இஷ்டங்க டிசைன் போடுறது. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நல்ல டேஸ்டான ஹெல்த்தியான கேக் நம்ம வீட்டில் செய்துக்கலாங்க. நம்ம குழந்தைங்க எப்படி சொல்கிறாங்க அந்த மாதிரி நம்ம டிசைன் போட்டு கொடுத்துக்கலாம். நம்ம வீட்டிலே செய்யும்போது நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், பணமும் மிச்சம் ஆகும். ஈஸியாகவும் செய்திடலாங்க. கேக் கொஞ்சம் லென்த்தாக வருதுங்க வீடியோ, அதனால் நான் 2XL போட்டு வச்சுருக்கேன். மேலேயும் அதே போல் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டிசைன் போட்டுக்கலாம். நான் கேமரா ஃபிக்ஸ் பண்ணும்போது கவனிக்கலைங்க, கை தெரியுற மாதிரி அப்படியே வச்சுட்டேன். அவ்வளோதாங்க, நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.